ரூல்ஸ் ஐயோ நான் பிரச்சனைகள் மாட்டி விட்டுறீங்கன்னா பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு பொங்கலா அமைஞ்சிருக்கு. பணம் போடுறவங்க அவங்க போய் வாய்ப்பு கேட்கணும். படம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸோட பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ரொம்ப நாள் அப்புறம் தியேட்டர்ல ஆடியன்ஸோட படம் பாக்குறேன். சாதாரணமா ப்ரிவியூ தியேட்டர்ல எல்லாம் படம் பார்ப்போம், மிக்சிங் தியேட்டர்ல படம் பார்ப்போம். சரி, இங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க, அப்புறம் இங்க வந்து நல்லா ஒரு எங்கேஜிங்கான ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். டெக்னீஷியன் மத்தியில எல்லாம் பேசிட்டே இருப்போம். ஸோ ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஸோ எங்கெல்லாம் நாங்க வந்து நினைச்சோமோ நாங்க நினைச்ச இடத்த விட பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலேயே ஃபுல் டீமா இங்க வந்திருக்கிறோம். ஸோ த ஹோல் டீம் இஸ் ஹியர். ஸோ அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஓவல்டா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ இந்த பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு பொங்கலா அமைஞ்சிருக்கு. ஸோ சர்ப்ரைசிங் பொங்கலா அமைஞ்சிருக்கு. நான் சொல்ற மாதிரி ட்ரிபிள் டி பொங்கலா அமைஞ்சிருக்குது. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம். ஸோ ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், அதுல வந்து எப்படி அது வந்து அந்த நெரேட்டிவை வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆடியன்ஸோட பார்க்கும்போது உண்மையிலேயே நிறைவா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு கரெக்டான ஒரு படமா எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துல எல்லா நடிகர்களும் ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் இது. எங்களோட நேத்து ஒரு ப்ரிவியூ போட்டிருந்தோம். இந்த ப்ரிவியூலயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் ஷோவா பார்க்கும்போது இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஈவினிங் வந்து இன்னும் ஃபேமிலி எல்லாம் ஏறுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட பார்க்கும்போது இன்னும் அதோட ரெஸ்பான்ஸ் இன்னும் 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 நிறைய இடத்துல சிரிப்பாங்க, இன்னும் நிறைய இடத்துல கை தட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஃபிலிம்ஸ் பண்றதுனால வர அந்த இது தியேட்டர் கிடைக்கிறது, அதுல எப்படி சார் ஒரு நல்ல படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ தாங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷோ ஏறும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம். ஸோ ஐயோ நான் பிரச்சனைகள் மாட்டி விட்டுறீங்கன்னா ஸோ உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. அந்த டைலாக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது கரெக்டான நேரத்துல கரெக்டான டைம்ல வரும். ஆமா, எண்டு கார்டு வரைக்கும் படத்தை பாருங்க. அப்பதான் அதை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஐயா நான் சொல்லையா கோட்டு சொல்றேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஹோல் டீம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம படத்தோட ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர், ஐ மீன் இங்க இருக்கிற நம்ம தீபக் வந்து கோ ப்ரொடியூசர், கண்ணன் ரவி சார் தான் ப்ரொடியூசர். ஸோ அவர் துபாயில இருக்காரு. ஸோ அங்க துபாயில இருந்து இந்த ஃபீல்ட்ல பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா, அங்க அதாவது அங்க ப்ரமோஷன் ஆகுறது, அதாவது பிரெஞ்சுக்காரங்க, அரபு எல்லாருமே பாத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வந்து ஒரு வேர்ல்ட் ஃபிலிமா மாறிடுச்சு. ஸோ நிச்சயமா கண்ணன் ரவி சாருக்கு என்னோட இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு நல்ல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு அவங்களோட டீம்ல இருந்து. ஸோ மேலும் கண்ணன் ரவி, கேஆர்ஜி குரூப்க்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து நல்லா என்கரேஜ் பண்றாங்க. ஸோ நிச்சயமா லைக் தீபக் வந்து இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை கொடுப்பாரு, என்கேஜ் பண்ணுவாரு. ஸோ நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவரோட மெயில் ஐடி, இவரோட போனை பிடிங்க. ஸோ நிச்சயமா அந்த கதையெல்லாம் அனுப்புங்க, எனக்கும் சேர்த்து அனுப்புங்க கதையை. தமிழ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதுனால, கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் வச்சிருக்கிறதுனால, ஸோ அந்த அதாவது ஹைதராபாத்லயும் தெலுங்குலயும் படங்கள் பண்ணியிருக்கிறோம், மலையாளத்திலயும் படங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கூடி அந்த ஒரு நெட்வொர்க், அந்த கம்யூனிட்டியில இருந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து அமையும் போது அது டைரக்டரும் நல்ல ஒரு டைரக்டர். எனக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபேலமி படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை ரீமேக் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ உடனே என்ன ஆயிடுச்சு, நான் எனக்கு வேற ஒரு லைன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த லைன் கேட்ட உடனே இது நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு கரெக்டான ஒரு கதையா இருந்த தோணுச்சு. ஸோ அவரும் அந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. இல்ல ஆல்ரெடி நம்ம ஒரு ஒர்க் எல்லாம் பார்த்துருக்கோம். சின்ன வயசுல really great at encouraging people and audience வந்து பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவுட் ரெஸ்பான்ஸ் நல்லா வந்திருக்கு. ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த படத்துல வந்து கண்டிப்பா போடுறவங்க போய் வாய்ப்பு கேட்கணும்.
ஸோ நிச்சயமா புது டைரக்டர்ஸும் நல்ல காம்பினேஷனும் அதாவது மக்களை வந்து என்டர்டெயின் பண்ற ஒரு விஷயமா இருக்கும், மக்களை வந்து சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க வந்து பராக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேரை வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ சினிமாவும் ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. 4 பேர் கன்சியூமருக்கான ஒரு பிஸ்னஸ் இருக்கு. ஸோ இந்த கன்சியூமர் பிஸ்னஸ்க்கு நாங்கள் ரொம்ப அதாவது தெலுங்குல எல்லாம் ஒரு சின்ன படத்துக்கு கூட பயங்கரமா அவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க. போய் மக்களுக்கு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையா, ரிவ்யூ பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு சொல்றது இல்லை. ஸோ ஒரு புது அட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது மக்களும் அதாவது இங்க இருக்கிற தமிழ் மக்களும் நல்லா அதை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கான சப்போர்ட் இங்க இருக்கு. ஸோ உண்மையிலேயே மக்கள் பார்த்துருக்குறாங்க, ஃபேமிலியோட எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் வாழ்த்து மட்டும் சொல்லி மக்களுக்கு அப்படியே தேங்க்யூ. தமிழ் மக்களுக்கு என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ட்ரிபிள் டி நல்வாழ்த்துக்கள். ட்ரிபிள் டி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே தேங்க்யூ. ஹாப்பியா. அண்ட் இந்த தருணத்துல எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிதிஷ் சகாதேவ் அவர் வந்து ஃபேலமின்னு ஒரு படம் எடுத்தாரு. ஸோ நிதிஷ் வந்து அவரோட ஹோல் டீம், பப்ளு, அர்ஜுன் எடிட்டர், பப்ளு வந்து சினிமாடோகிராஃபர், அர்ஜுன் வந்து எடிட்டர். ஸோ இது எல்லாரையும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு படம் பண்ணாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதாவது உறுதுணையா இருந்த நம்ம அசோசியேட் ப்ரொடியூசர் அவர் வந்து ரொம்ப அருமையா நம்ம முத்து மதுரை சேர்ந்தவர். ஸோ முதல்ல இருந்து அதாவது இன்னும் வரைக்கும் ஷோ அடுத்து அதாவது தியேட்டர்ல வந்து ஒரு 300 ஸ்கிரீன்ல தான் ஆரம்பிச்சோம். எப்படியாவது ஒரு 600 ஸ்கிரீன் இன்னில இருந்து 600 ஸ்கிரீன் வந்துடணும்னு சொல்லி கலெக்ஷன்ல வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா உழைச்சிட்டு இருக்கோம். நல்லா உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ நிச்சயமா அவங்க ஃபேமிலியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பொங்கல் ஹாப்பி பொங்கல்.